students, in this video we are going to see 10th standard geography unit 3 India agriculture part 3. Already we have seen types of soil, its characteristics and source of irrigation and modern method of irrigation in the previous videos. Now let's see major crops cultivated in India in this video. It is divided into 4 major categories. They are food crops that include wheat, maize, rice, millets, pulses, etc. Then second one, cash crops, sugarcane, tobacco, cotton, jute, oil seeds, etc. Third one, plantation crops, tea, coffee and rubber. Horticulture crops that is include fruits, flowers and vegetables. இந்தியாவில் சாகுபடி ஆகிற முக்கிய பயிர்களை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள், தோட்டப்பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள்னு சொல்லிட்டு 4 வகை. உணவு பயிர்கள் அப்படின்னா அது என்னென்னா நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர், பருப்பு, இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி வாணிப பயிர் நம்ம பார்க்கும்போது அதில் என்னென்ன வரும்னா கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். தோட்டப்பயிர்கள் அப்படின்னா அது தேயிலை, காஃபி, ரப்பர். தோட்டக்கலை பயிர்கள் என்னென்ன வரும்னா பழங்கள் மற்றும் மலர்கள், காய்கறிகள் இதெல்லாம் வரும். Now we are going to see one by one detailedly. First we are going to see the food crops. Due to its large population, Indian agriculture is largely dominated by the food crops. Rice. First one is rice. Rice is an native crop of that India. It is the second largest producer of rice in the world after China. Is a mainly tropical crop growing mainly with what children mean temperature of 24 degrees Celsius and annual rainfall of 150 centimeter. So for this rice it need temperature as well as rainfall. It need temperature 24 degrees Celsius and as well as the rainfall 150 centimeter. Deep fertile clay or loamy soil are suited well for rice cultivation. It also needs abundant supply of cheap labor. Rice in India is sown in 3 ways. One is broadcasting and plowing or drilling and transplanting. Due to increased use of high yielding variety, that is HYV, high yielding variety seeds, that is many of the indigenous varieties were disappeared. In India, first leading rice producing states are West Bengal, Uttar Pradesh, Punjab, Tamil Nadu, Andhra Pradesh, Bihar, Chhattisgarh, Odisha, Assam and Haryana. ஃபுட் கிராப்ஸ்னால் உணவு பயிர்கள். அதாவது அதிகமான மக்கள் தொகை இந்தியாவில் இருக்கிறனால வேளாண்மை பெரும்பாலும் என்ன பண்ணுது, உணவு பயிர்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதில் வந்து உணவு பயிரில் தானியம் மற்றும் பருப்பு வகைகளும் அடங்கும். நம்ம முதல்ல பார்க்க போகிறது நெல். ஓகேவா, ரைஸ் அப்படின்னா நெல் தான் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெல் வந்து இந்தியாவோட பூர்வீக பயிராகும். சரியா, உலக அளவில் வந்து நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா எத்தனாவது இடத்துக்கு, 2வது இடத்த பிடித்திருக்கு. ஓகேவா, இது வந்து ட்ராபிக்கல் கிராப் அப்படின்னும் போது என்னது, இது வந்து ஒரு அயன மண்டல பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சராசரி வெப்பநிலை 24 டிகிரி 24 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதே மாதிரி ஆண்டு மழை அளவு எவ்வளோ இருக்கணும், 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த பகுதிகளெலாம் இந்த நெல் வந்து பயிரிடப்படுது. வளமான வந்து களிமண் மற்றும் வண்டல் மண் வந்து என்னது நெல் சாகுபடிக்கு ரொம்ப ஏற்ற வகையானது. நெல் பயிரிட அதிகமான தொழிலாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தேவைப்படுறாங்க. இந்தியாவில் வந்து நெல் வந்து என்ன பண்ணுறாங்க, 3 முறை பயிரிடப்படுது. ஒன்று வந்து விதை தூவல் முறை, அதாவது ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா விதை தூவல் முறை. ப்ளவிங் ஆர் ட்ரில்லிங் அப்படின்னா ஏர் உழுதல் ஆர் துளையிடும் முறை. அடுத்தது டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்னா நாற்று நடுதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில் இந்தியாவில் பயிரிடப்படுது. அதிக விளைச்சல் தரும் விதைகள் வந்து இப்போ அதிகரித்து இருக்கிறதுனால காரணமாக என்ன பண்ணாங்க, பல பழமையான நெல் விதைகள் என்ன பண்ணுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. அதாவது மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அஸ்ஸாம் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் வந்து என்ன அது அரிசி உற்பத்தியில் 10 மாநிலங்கள் 10 இடங்களில் இருக்குது. சரியா, now we are going to see the second most important food crop of the country after rice is wheat. It accounts for 22% of the total area and 34% of the total production of food grains in the country. It requires 10 to 15 degrees Celsius at the time of sowing and 20 to 25 degrees Celsius at the time of ripening of
grains. Over 85% of India wheat production comes from 5 states, namely Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and Madhya Pradesh. Wheat அப்படின்னா கோதுமை. நெல் பயிருக்கு அடுத்ததால் ரெண்டாவது முக்கிய உணவு பயிராக விளங்குறது இந்த கோதுமை தான் ஆகும். நாட்டில் பயிர் சாகுபடி பண்ணுற பரப்பில் மொத்த 24% உணவு பயிர் பண்ணுற உணவு பயிர் இது பண்ணும் பொழுது அதில் 34% பங்கை கோதுமை தான் வகிக்குது. சரியா? இந்த பயிர் விதைக்கிற பருவத்தில் 10 to 15 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படுது. அதே முதிரும் பருவம்னா ரைப்பனிங் பருவத்தில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படுதுன்னா 20 to 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவைப்படுது. அதாவது சுமார் 85% மேலான கோதுமை உற்பத்தி உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய இந்த 5 மாநிலங்களில் தான் கிடைக்கிறது. We are going to see the third important food crop of our country is jowar. It is a native plant of Africa. The plant has a tendency to grow adverse in climatic conditions. Its grains are rich in carbohydrates, protein, minerals and vitamins. Hence, it provides cheap food to the village section of the poor population. Jowar is essentially a crop of the peninsular India. The leading producer of this jowar is Maharashtra, Karnataka and Madhya Pradesh. ஜுவார் அப்படின்னா சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் 3வது முக்கிய உணவு பயிர் சோளம் ஆகும். இது ஆப்பிரிக்காவில் பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர். இந்த பயிர் வறட்சியான காலநிலையிலும் நன்கு வளரக்கூடியது. இந்த தானியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னோம்னா கார்போஹைட்ரேட் இருக்குது, புரத சத்து இருக்குது, தாதுக்கள் இருக்குது மற்றும் வைட்டமின்கள் இதில் நிறைஞ்சிருக்குது. இது பெரும்பாலான ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுது, மலிவான உணவாக விளங்குது. இது பல பகுதிகளில் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படுது. தீபகற்ப இந்தியாவில் ஒரு முக்கிய பயிராக இது விளங்குது. இது மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இவற்றில் முதன்மையான உற்பத்தியான பயிர்களாக இந்த சோளம் விளங்குது. The next food crop we are going to see, that is Bajra. It is an native plant of Africa. This forms a staple food for poor people. Its stalks are used for fodder for cattle and for thatching purposes. Rajasthan is the largest producer of Bajra, followed by Uttar Pradesh, Haryana, Gujarat and Maharashtra. பாஜ்ரா அப்படின்னா கம்பு. இது ஆப்பிரிக்காவில் ஒரு பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிராகும். இது ஏழை மக்களோட முக்கிய உணவு பயிராகவும் இருக்குது. சரியா? கம்பு பயிருடைய தண்டு பகுதி என்ன பண்ணாங்க, கால்நடைக்கு தீவனமாகவும் வீட்டில் தாச்சிங் ரூஃப்னா அந்த கூரைகள் வேய்வதற்கு இது பயன்படுது. இது வறண்ட பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இந்தியாவில் ராஜஸ்தான் முதன்மை உற்பத்தியாளராகவும் அதை தொடர்ந்து யார் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் அதிக உற்பத்தியை தருகிறதாக இது இருக்குது. The next food crop is barley. It is one of the important cereals of our country. Besides being poor man's diet, it is used for making barley water, beer and whiskey. Rajasthan and Uttar Pradesh are the two leading producers of barley. barley அப்படின்னா வார்கோதுமைன்னு சொல்லுவாங்க. பார்லி நம்ம நாட்டில் முக்கியமான தானிய பயிரில் ஒன்றாகும். இது ஏழைகளுடைய முக்கிய உணவாக மட்டும் இல்லாமல் பார்லி நீர், மதுபானங்கள் தயாரிப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள் என்னது இரண்டும் இவற்றின் முதன்மை உற்பத்தியாளராக இருக்குது. Next we are going to see that one. Next food crop is pulses. It includes a large number of crops which are mostly leguminous and rich in vegetable protein. They are used as a human food and feeding cattle. So India is the largest producer of pulses. Pulses அப்படின்னா பருப்பு வகைகள். இது அதிக அளவில் அவரை விதையோட இதாக வரக்கூடியது. இது மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுது. இது என்ன ஆகுது, வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்குது. இது பயிரிட பகுதி உலகில் அதிக பருப்பு உற்பத்தியை செய்யும் நாடு எந்த நாடு அப்படின்னா இந்தியா. Food crops are over, children. Next we are going to see the cash crops. The crops which are cultivated for commercial purpose are called cash crops. These crops include sugarcane, tobacco, fiber crops that is cotton, jute and mesta, and
oil seeds. Now we are going to see one by one detailing. Sugarcane. It is the second largest producer in the world. This crop provides raw materials for the sugar industry, which is the second largest industrial category of our country. And also India is ranked third in sugar production in the world after Cuba and Brazil. At the state level, Uttar Pradesh is the leading producer of sugarcane, followed by Maharashtra, Karnataka, Tamil Nadu and Gujarat. கேஷ் கிராப்ஸ் அப்படின்னா வாணிப பயிர்கள்னு சொல்லுவாங்க. வணிக நோக்கத்திற்காக பயிரிடப்படுற பயிர்களை தான் நம்ம வாணிப பயிர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சரியா? வாணிப பயிர்கள் நம்ம பார்க்கும்போது கரும்பு, புகையிலை, இலைப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் அடங்கியிருக்கு. இதில் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுகர் கேன் அப்படின்னா கரும்பு. இந்தியாவில் வந்து கரும்பு உலகில் 2வது பெரிய உற்பத்தியாளராக நம்ம இருக்கிறோம். சரியா? இந்த பயிர் வந்து சர்க்கரை தொழிற்சாலைக்கு மூலப்பொருளை அளிக்குது. இது நம்ம நாட்டோட 2வது பெரிய தொழிற்சாலை பிரிவாகும். சரியா? அது இல்லாமல் நம்ம நாடு வந்து சர்க்கரை உற்பத்தியில் கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் இதன் முதன்மை உற்பத்தியாளராக இருக்குது. அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் குஜராத் ஆகியவை கரும்பு அதிகம் உற்பத்தி செய்யும் பிற மாநிலங்களாகும். நெக்ஸ்ட், காட்டன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப் ஆஃப் இந்தியா. It provides raw materials to the largest industry of India. India ranks second next to China in the production of cotton. About 79% of the total area and production in the country were contributed by 4 states. The example is Gujarat, Maharashtra, Andhra Pradesh and Punjab. அதாவது காட்டன் அப்படின்னா பருத்தி. இந்தியாவில் மிகப்பெரிய தொழிற்சாலை பிரிவுக்கு மூலப்பொருள்களை அளிக்குது. சரிதா? பருத்தி உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இந்தியா இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்கள் மொத்த பருத்தி உற்பத்தியில் 79% பங்களிப்பை அது வழங்குது. நெக்ஸ்ட் கேஷ் கிராப் இஸ் ஜூட். இட் இஸ் a tropical fiber crops grow well in alluvial soil. It provides raw material for jute industries. It is used for manufacturing of gunny bags, carpets, resin, ropes and strings, etc. The leading producer of this is what children? That is West Bengal. The other cultivators of the jute are Bihar, Assam, Meghalaya. அப்படின்னா சணல். இது ஒரு வெப்பமண்டல இலைப்பயிராகும். இது வண்டல் மண்ணில் நன்கு வளரும். அலுவல் சாயில நல்லா வளரும். இது வந்து சணல் தொழிற்சாலைக்கு மூலப்பொருளை அளிக்குது. கோணிப்பைகள், கம்பளங்கள், கயிறு, நூலிலைகள், போர்வைகள், துணிகள், தார்பாலின், திரைச்சிலை போன்ற பொருட்களை தயாரிக்க இந்த சணல் நார் பயன்படுது. சணல் உற்பத்தி பயிரிடுதலில் வந்து மேற்கு வங்காளம் வந்து மாநிலத்திலே முதலிடம் வகிக்குது. அதை தொடர்ந்து பீகார், அஸ்ஸாமு, மேகாலயா இந்த மாநிலங்களும் என்ன பண்ணுது? சணல் உற்பத்தியில் அதோட பங்கை அளிக்கிறாங்க. Next cash crop is oil seeds. It is a premier source of fat in the Indian diet or derived from number of crops like groundnut, rapeseed, mustard, sesame, linseed, sunflower, castor seed, cotton seed, niger seed, etc. These provide oil and oil cake which are used for making lubricants, varnish, medicine, perfume, candles, soaps, manure and cattle feed. Gujarat is the largest, India's largest oil producing state. In the groundnut production, India is the second largest producer in the world after China. Oil seeds அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். கொழுப்பு சத்து அதிகம் அளிப்பது வந்து எண்ணெய் வித்துக்கள் தான். இந்த நிலக்கடலை, கடுகு எண்ணெய், கடுகு, எள்ளு, ஆளி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, பருத்தி விதைகள், இதெல்லாம் என்ன? அது நைஜர் விதைகள் போன்றவை முக்கியமான எண்ணெய் வித்துக்களாகும். இது வந்து இவற்றின் எண்ணெய் வந்து மற்றும் பின்னாக்குகள் என்ன ஆகும்? மசகு எண்ணெய், அதாவது வார்னிஷு, மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள், மெழுகு, சோப்பு, உரம், கால்நடை தீவனம் போன்றவை தயாரிக்க இது பயன்படுது. இந்தியாவில் குஜராத் மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ளது. அதே மாதிரி நிலக்கடை உற்பத்தியில் கிரவுண்ட்நட் அதில் வந்து என்னென்னா சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே 2வது இடத்தை இந்தியா தான் வகிக்குது. The third one we are going to see the plantation crops. What is plantation crops? The crops are cultivated for the purpose of exports.
These are cultivated in large estates on hilly slopes. Tea, coffee, rubber, and spices are the major plantation crops of India. So now we are going to see one by one detailing. First one, tea is an evergreen plant that mainly grows in tropical and subtropical climates. Tea is a labor intensive and grows faster under light shade. Tea plants require what children high rainfall, but its root cannot tolerate with waterlogging. So, what are there is a two major varieties of tea are cultivated in India. They are Bohea, that is originated from China, then Assamica, it is from India. So, the number of hybrid varieties have been developed by mixing these two, but India is the second largest producer of tea after China in the world, and Assam is also the larger producer of tea in India. Other states are Tamil Nadu, Kerala and West Bengal. பிளான்டேஷன் காப் அப்படின்னா தோட்டப்பயிர்கள். இது வந்து ஏற்றுமதி செய்கிற நோக்கத்தோடு பயிரிடப்படுது. இது மலைச்சரிவுகளில் பெரிய எஸ்டேட் பண்ணைகளில் பயிரிடப்படுறாங்க. தேயிலை, காபி, ரப்பர் மற்றும் வாசனை பொருட்கள் ஆகியவை வந்து இந்தியாவுடைய முக்கியமான தோட்டப்பயிர்களாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீ. டீ அப்படின்னா தமிழில் தேயிலைன்னு சொல்லுவோம். தேயிலை வந்து அயன மண்டலம் மற்றும் உப அயன மண்டலம், அதாவது டிராபிக்கல் சப்டிராபிக்கல். அயன மண்டலம்னா டிராபிக்கல், ஓகேவா. சப்டிராபிக்கல்னா உப அயன மண்டல காலநிலைகளில் இது வளரக்கூடிய ஒரு பசுமையான தாவரமாகும். தேயிலை பயிரிட அதிக தொழிலாளர்களும் மிதமான நிழலும் அதிக மழையளவும் தேவை. ஆனால் வேர்களில் தண்ணி தேங்காமல் இருக்கு அப்படின்னோம்னா, ஆனால் வேர்களில் தண்ணி தேங்கக்கூடாது. இந்தியாவில் பயிரிடப்படும் ரெண்டு முக்கியமான தேயிலை வகை அப்படின்னோம்னா போஹியா அப்படின்னா பூஹி, அதோட பிறப்பிடம் என்னது சீனா, அதாவது அசாமிக்கா, அது வந்து அது இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னா இந்தியாவிலேருந்து இருக்குது. இந்த ரெண்டு கலப்பின மூலம் என்ன பண்ணுது, பல வீரியமுள்ள தேயிலை பயிர்கள் உருவாக்கப்படுது. உலக தேயிலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் வந்து அஸ்ஸாம். அதை தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகியவை வந்து என்னது தேயிலை பயிரிட பிற மாநிலங்கள் ஆகும். நெக்ஸ்ட் பிளான்டேஷன் crop is the coffee. It's grown in shade and it grows effectively in the altitude between 1000. I already told you children what is altitude. That is a height between 1000 to 1000 meter and 1500 meter above mean from the sea level. There are two main varieties of coffees are there. They are Arabica, that is a high quality, cultivated more in India. Next one is a Robusta, that is a low quality, inferior quality means low quality. Okay, compared to the Arabica, it is a low quality. India is the 7th largest producer of coffee in the worldwide. Okay, and Karnataka is the leading producer of coffee in India. It produces 71% in India and 2.5% in the world level. Okay. காஃபி வந்து நிழல்களில் நல்லா வளரக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் உயரம் கொண்ட மலைச்சரிவுகளில் நன்றாக வளரும். காஃபியில் 2 முக்கியமான வகைகள் இருக்குது. ஒன்று அராபிகா, அது வந்து ரொம்ப தரமிக்கது, இந்தியாவில் அதிகமான பயிரிடப்படுறது. இன்னொன்று வந்து ரொபஸ்டா, அது வந்து தரம் குறைந்த வகையாக இருக்கும். சரியா. உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்தை பிடிக்குது, 7வது இடத்தை வகிக்குது. இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் கர்நாடக மாநிலம் தான் முதன்மையான ஒரு உற்பத்தியாளராக இருக்கிறாங்க. இந்த மாநிலம் இந்திய உற்பத்தியில் 71%, உலக உற்பத்தியில் 2.5% இது அளிக்குது. நெக்ஸ்ட் பிளான்டேஷன் crop is rubber. Rubber plantation were first established in Kerala state, that is in the year 1902. It needs what children, hot and wet climatic condition. That is a temperature must be above 20 degrees Celsius and rainfall must be above 300 centimeter. Most of the land under rubber belongs to small landholders. The major rubber growing areas are Tamil Nadu, Kerala, Karnataka and Andaman and Nicobar Islands. ரப்பர் அப்படின்போது இது வந்து 1902ஆம் ஆண்டு கேரளாவில் முதல்ல ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இதுக்கு வந்து வெப்பம் மற்றும் ஈரப்பத அயன மண்டல காலநிலைதான் இந்த ரப்பர் வந்து பயிரிடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக இதோட வெப்பநிலை வந்து 20 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருக்கணும். மழைப்பொழிவு வந்து 300 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். பெரும்பாலான ரப்பர் தோட்டங்கள் வந்து சிறுநில உடைமையாளர்களிடம் இருக்குது. அது வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ரப்பர் உற்பத்தியில் முக்கியமான பகுதிகளாகும். The last plantation crop is spices.
India has been world famous for its spice since ancient time. These spice is mostly used for flavoring and tampering cooked food and for preparing medicines, dyes, etc. Major spices cultivated in India are pepper, chilies, turmeric, ginger, cardamom, clove, and areca nut. These are etc. Kerala is the leading producer of spices in இந்தியா. ஸ்பைசஸ் அப்படின்னா நறுமண பயிர்கள்னு அர்த்தம். பழங்காலம் தொட்டே என்ன பண்ணுறாங்க, நறுமண பொருட்களுக்கு இந்தியா வந்து உலக புகழ் பெற்றதாகும். சரியா, இந்த நறுமண பொருட்கள் வந்து பெரும்பாலும் உணவுக்கு சுவை ஊட்டுறதாகவும் மருந்து பொருள் மற்றும் சாயங்கள் தயாரிக்கவும் இது என்ன பண்ணுது, பயன்படுது. அதாவது மிளகு, மிளகாய், மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், பட்டை மற்றும் பாக்கு போன்ற நறுமண பொருட்கள் இந்தியாவில் பயிரிடப்படுது. கேரளா நறுமண பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம். The last we are going to see the horticulture crops. What is horticulture crops? It includes the vegetables, fruits and nuts which are directly used by man for food. That is called horticulture crops. Okay children, fruits and vegetables are important supplement to the human diet as they provide essential minerals, vitamins and fibers required for maintaining our health. So India is in the second position in the production of fruits and vegetables. Horticulture crops அப்படின்னா தோட்டக்கலை பயிர்கள். தோட்டக்கலை பயிர்கள் என்பது பழங்கள், மலர்கள் மற்றும் காய் வகை பயிர்களை குறிக்குது. உடல்நலத்துக்கு தேவையான தாது சத்துக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் பழங்கள் மற்றும் காய் வகைகள் அதிகம் உள்ளதால இவை வந்து மனிதர்களுடைய அன்றாட உணவுல ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில இந்தியா வந்து என்னது, இரண்டாம் இடம் வகிக்கிறது. I hope you all understood major crops cultivated in India very well. Next video we will see livestock, fisheries and major issues faced by farmers in India. Thank you.